அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொது தமிழ் பாடத்திட்டத்தில் 100க்கு 100 பெறுவதற்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினா விடைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னா, புதிய புத்தகத்தில் ஒரு வரி விடாமல் முழுமையாக இதில் தொகுத்துள்ளோம். இரண்டாவது, பழைய புத்தகத்தில் உள்ள சிலபஸில் உள்ள முக்கிய பகுதிகளை தொகுத்துள்ளோம். மூன்றாவது, முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி தகவல்களை இதில் தொகுத்து வழங்குகிறோம். அந்த அடிப்படையில் 3-in-1 ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் இந்த வினாக்களை தொகுத்து வழங்குகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பு, எதுவும் தாமதமாகிவிடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். எதுவும் தாமதமாகிவிடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்ற வண்ணதாசனின் கவிதைகளை படித்துவிட்டு நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். நம்ம பார்க்க போகிற தலைப்பு 6ஆம் வகுப்பு இயல் 5. புதிய புத்தகத்தில் என்னென்ன தலைப்பு இருக்கு பாருங்க. ஆசார கோவை, கண்மணியே கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், மயங்கொழிகள், திருக்குறள். அடுத்து பழைய புத்தகத்தில் சித்தர் பாடல், பெரியார். வாங்க, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 5 ஆசாரக்கோவை என்ற பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள். கேள்வி எண் 1. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பதற்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அதாவது முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் இனிமேல், அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்டட் வினாக்கள், இதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயம் ரிப்பீட்டடாக 2 முறை சொல்லுவேன். அந்த வினாக்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது, அதாவது ஒரு முறை பார்ப்பது, இந்த வீடியோவை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கேள்வி எண் 4க்கு போகிறேன் பாருங்கள். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100. ஆசாரக்கோவையில் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை? 8. ஆசாரக்கோவையில் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை? 8. கேள்வி எண் 6. ஆசாரக்கோவை டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கேள்வி எண் 7. நன்றி அறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவிக்கு மறவாமை. ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும், பொறையாகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் இவை எட்டும். அதாவது இது எல்லாமே புத்தக பின்பக்க வினாக்கள். நம்ம ஒரு வரி கூட விடாமல் புத்தக பின்பக்க வினாக்கள்லேருந்து ஒட்டு மொத்தமாக புதிய புத்தகத்தில் தொகுத்து வழங்குகிறோம். இதை நீங்கள் பார்க்குறதுனால ஒரு மதிப்பெண் கூட நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 14. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. அடுத்த பாடப்பகுதி கண்மணியே கண்ணுரங்கு. கேள்வி எண் 16. தாலாட்டு என்பது டேஸ் இலக்கியங்களுள் ஒன்று, வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாலாட்டு என்பது டேஸ் இலக்கியங்களுள் ஒன்று, வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. அடுத்து கேள்வி எண் 17. தாள் என்பதற்கு டேஸ் என்று பொருள், நாக்கு என்று பொருள். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடப்படும் பாட்டு தாலாட்டு. தாலாட்டு பிரித்து எழுதுக தாள் கூட்டல் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் பூஞ்சோலை. பண் என்ற சொல்லின் பொருள் இசை. பண் என்ற சொல்லின் பொருள் இசை. பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். இழைத்து என்ற சொல்லின் பொருள் பதித்து. முத்தேன் என்பது கொம்புத்தேன், மழைத்தேன், கொசுத்தேன். முத்தேன் என்பது கொம்புத்தேன், மழைத்தேன், கொசுத்தேன். முக்கணி என்பது மா, பலா, வாழை. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். பாடலுக்கு ஏற்றவாறு, பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு பொறுத்துக. சேரநாடு முத்தேன், சோழநாடு முக்கணி, பாண்டிய நாடு முத்தமிழ். சேரநாடு முத்தேன், சோழநாடு முக்கணி, பாண்டிய நாடு முத்தமிழ். பாட்டிசைத்து பிரித்து எழுதுக பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு பிரித்து எழுதுக கண் கூட்டல் உரங்கு. வாழை பிளஸ் இலை என்பதனை சேர்த்து எழுதுக வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுதுக கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. தமிழர் பெருவிழா என்ற பாடப்பகுதி அடுத்த பாடப்பகுதியை பார்க்குறோம். கேள்வி எண் 34. டேஸ் வணங்குவது தமிழரின் மரபு, இயற்கையை வணங்குவது தமிழரின் மரபு. கேள்வி எண் 35. பொங்கல் திருநாள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். பொங்கல் திருநாள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள்,
அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். கதிரவனுக்கு நன்றி கூறும் நாளாக கொண்டாடப்படுவது பொங்கல் விழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். இதே பாருங்க, வேற மாதிரியும் கேட்பாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறியவர் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் அது பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 38. அக்காலத்தில் வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் கொண்டாடப்படும் விழா இந்திர விழா. அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் ஆக கொண்டாடப்பட்டது, இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் ஆக கொண்டாடப்பட்டது, இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள். போகி திருநாள் எந்த மாதத்தின் இறுதி நாள்? மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஸோ கேள்வி இப்படியும் கேட்பாங்க. அப்புறம் பாருங்க, தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 44. மாடு என்னும் சொல்லின் பொருள் செல்வம். மாடு என்னும் சொல்லின் பொருள் செல்வம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. 2024ஆம் ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக கணக்கிடுக. அப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா, இந்த வருடத்தின் திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா இந்த வருடத்தோட 31 கூட்டி நம்ம அதுதான் சரியான விடையாக இருக்கும். அப்போ 2024 கூட்டல் 31 ஈக்குவல் டு 255. ஸோ 2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 தான் சரியான விடை. ஏறுதழுவுதல் எந்த திணைக்கு உரியது? முல்லை திணைக்கு உரியது. ஏறுதழுவுதல் எந்த திணைக்கு உரியது? முல்லை திணைக்கு உரியது. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். 50. சேர்த்து எழுதுக. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்து எழுதுக. போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன என்பதன் எதிர்ச்சொல் புதியன. அடுத்த கேள்வி பாருங்க. பச்சை பசேலென்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். அப்போ இன்பம் என்பதன் எதிர்ச்சொல் துன்பம். அடுத்து கேள்வி எண் 54. ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அப்போ இந்த கேள்வியவே வேற எப்படி கேட்பாங்க? மகர சங்கராந்தி என்று அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலங்கள் எவை அப்படின்னு கேட்டால் ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். இது இந்த 2 ஆங்கிளையும் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 55. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி. லோரி என அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் எது? பஞ்சாப். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 56. குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? உத்தராயன். குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? உத்தராயன். உத்தராயன் என அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான். அடுத்த பாடப்பகுதி மனம் கவரும் மாமல்லபுரம் என்ற பாடப்பகுதி. கேள்வி எண் 57. பல்லவ அரசர்களில் மற்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்னும் சிறப்புடைய பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். அதாவது நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்ததால் அவர் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ மாமல்லன் யாருன்னு கேட்டால் நரசிம்ம வர்மன் அப்படின்னு குறிப்பிட வேண்டும். அதாவது நரசிம்மவர்மன் அப்படின்னு குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 59. ரதம் அல்லது தேர் போன்ற வடிவத்தில் ரத கோயில் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது? மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை? 4. மகேந்திரவர்ம பல்லவரின் மகன் நரசிம்மவர்மன். அர்ஜுனன் தபசு என்னும் பாறை எங்கு காணப்படுகிறது? மாமல்லபுரம். அர்ஜுனன் தபசு என்பதனை டேஸ் என்றும் கூறுவர், பகீரதன் தவம். அர்ஜுனன் தபசு என்பதனை டேஸ் என்றும் கூறுவர், பகீரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். மாமல்லன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 7ஆம் நூற்றாண்டு. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4. குடவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்புச் சிற்பங்கள் போன்ற 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம்.
கேள்வி எண் 69. ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ள கோவில் எங்குள்ளது? மாமல்லபுரம். ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ள கோவில் எங்குள்ளது? மாமல்லபுரம். அடுத்த பாடப்பகுதி தமிழின் இலக்கண பகுதி, மயங்கொலிகள் பார்க்க போகிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8. மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8. அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்துங்க. நா, 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 லா, 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 ரா, ரா. ஸோ இவை 8 எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்கள். அடுத்து பாருங்கள், இந்த எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன அப்படிங்கிறத பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இந்த படத்தையும் பார்த்துக்குங்க, அதே மாதிரி நம்ம என்ன ஹைலைட் பண்ணியிருக்கிறதையும் பார்த்துக்குங்க, நான் சொல்கிறதையும் கேளுங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சுழி நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சுழி நகரம். அடுத்த கேள்வி 73. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 2 சுழி நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சுழி நகரம். அடுத்த கேள்வி எண் 74. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நகரம். நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நகரம். இதில் 3மே மிக மிக முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம், முன்பகுதியை தொடுவதால் 2 சுழி நகரம், அதாவது பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், மனம் என்பதன் பொருள் வேறுபாடு தருக. இதுதான் கொஸ்டினில் நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்போ மனம் என்ற 3 சுழி நா இடம்பெற்றால் அதுக்கு வாசனை என்று பொருள். மனம் என்ற சொல்லில் 2 சுழி நா இடம்பெற்றால் அதற்கு உள்ளம் என்று பொருள். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. மனம் என்று 3 சுழி நா இடம்பெற்றால் அதற்கு வாசனை என்று பொருள். மனம் என்ற சொல்லில் 2 சுழி நா என்று இடம்பெற்றால் அதற்கு உள்ளம் என்று பொருள். அடுத்து பாருங்க, வானம் என்பதன் பொருள் வேறுபாடு. வானம் என்பதில் 3 சுழி நா இடம்பெற்றால் அதற்கு வெடி என்று பொருள். வானம் என்பதில் 2 சுழி நா இடம்பெற்றால் அதற்கு ஆகாயம் என்று பொருள். இப்படி தான் கேள்விகள் வரும், மறக்காமல் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, பனி என்பதன் பொருள் வேறுபாடு தருக. பனி என்ற சொல்லில் 3 சுழி நீ வந்தால் அதற்கு வேலை என்று பொருள். 2 சுழி நீ வந்தால் அதற்கு குளிர்ச்சி என்று பொருள். அப்போ பனி என்ற சொல்லில் 3 சுழி நீ வந்தால் வேலை என்று பொருள். பனி என்ற சொல்லில் 2 சுழி நீ வந்தால் குளிர்ச்சி என்று பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 78. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் தோன்றுவது லகரம். இதனை வகர லகரம் என்கிறோம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய குண்டுலா எவ்வாறு பிறக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடுறாங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து பற்களின் அடியை தொடுவதால், மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் பிறக்கிறது. அதே மாதிரி கேள்வி எண் 79 பாருங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நா போல 2 சுழி நா போலவே உள்ள லகரம், லா என்ற எழுத்து. இதனை பொது லகரம் என்றும் அழைக்கிறோம். அப்போ பாருங்க, நாவின் இரு பக்கங்கள் தடித்து, இந்த படத்தையும் பார்த்துக்கோங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகர லகரம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நமக்கு லகரம், சிறப்பு லகரம் பிறக்கிறது. இதனை மகர லகரம் என்றும் அழைக்கிறோம். ஏன்னா மா போலவே இருப்பதால் இது மகர லகரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இது 3ஐயும் பாருங்கள். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் வகர லகரம் பிறக்கிறது. நடுப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்கிறது? நகர லகரம், பொது லகரம் பிறக்கிறது. மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் சிறப்பு லகரம் பிறக்கிறது. இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, தமிழுக்கே சிறப்பான எழுத்து லா. அடுத்து கேள்வி எண் 82. பொருள் வேறுபாடு உணர்க. விலை, அதாவது விலை, நம்ம பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய குண்டுலா வந்துச்சுன்னா அந்த விலைக்கு பேர் பொருளின் மதிப்பு. விலை என்ற நகர லகரம் வந்தால் அதுக்கு உண்டாக்குதல் என்று பொருள். சிறப்பு லகரம் என்று விலை அப்படின்னு சொல்லி சிறப்பு லகரம் வந்தால் விரும்புதல் என்று பொருள். மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. விலை அப்படின்னு குண்டுலை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு. இப்போ விலை என்று நகர லகரம் வந்தால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், விலை என்பது விளைச்சலை குறிக்கிறது. அப்போ விளைச்சல்னா உண்டாக்குதலை குறிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விலை என்றில் சிறப்பு லகரம் வந்தால் அது விரும்புதலை குறிக்கிறது அப்படின்னு
நான் விளைகிறேன் என்றால் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 83. பொருள் வேறுபாடு உணர்க. இலை, இலை, இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இலை என்பதில் குண்டுலை வந்தால் செடியின் இலையை குறிக்கிறது. இலை என்பதில் நகர லகரம் வந்தால் மெலிந்து போகிறதை குறிக்கிறது. இழைச்சி போயிட்டாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு நகர லகரம் அப்படிங்கிறது அது வரும். இலை என்பதற்கு அதாவது சிறப்பு லகரம் வந்தால் அதற்கு நூல் இலை என்று பொருள். அடுத்து கேள்வி எண் 84 பாருங்க. நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றுவது ரகரம். அதாவது இது இடையன ரகரம் எனப்படும். நம்ம சின்ன ரான்ஸ் குறிப்பிடுவோம்ல அந்த ரகரம். அதாவது இது என்ன பண்ணுது, முதல் பகுதியை தொடுறது. அதாவது மேல் நோக்கி லைட்டாக தொட்டுச்சுன்னா அது சின்ன ரகரம், மையப்பகுதியை உள்நோக்கி தொட்டுச்சுன்னா அது பெரிய ரகரம், அதாவது வல்லின ரகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாவின் நுனி மேலெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் தோன்றுவது ரகரம், இடையின ரகரம். நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை இன்னும் வாய் உள்ளே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரகரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, வல்லின ரகரம். அடுத்து பாருங்க, ஏரி ஏழி என்பதன் பொருள் உணர்க அப்படின்னு பார்த்துங்க, வேறுபாடு உணர்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஏரி அதாவது சின்ன ரீ வந்துச்சுன்னா நீர்நிலை, பெரிய ரீ வல்லின ரீ வந்துச்சுன்னா அது மேலே ஏரி என்பது பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 87. கூரை அதாவது இடையின ரகரம் வல்லின ரகரம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூரை என்பது அதாவது சின்னரை வந்தால் வீட்டின் கூரையை குறிக்கும். கூரை என்று வல்லினரை வந்தால் அது புடவையை குறிக்கும். அப்போ கூரை என்பது வீட்டின் கூரையை குறிக்கும். சின்னரா வந்துச்சுன்னா வீட்டின் கூரையை குறிக்கிறது, பெரியரா வந்துச்சுன்னா அது புடவையை குறிக்கிறது அப்படின்னு பார்த்துங்க. சார் இதெல்லாம் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஏன்னா தமிழ் பாடத்தில் 100க்கு 100 கண்டிப்பாக நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றால்தான் குரூப் 4ல் கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். ஏன்னா ஒரே அட்டம்ப்டில் நம்ம வேலைக்கும் போயிடணும். அப்போ கண்டிப்பாக தமிழில் வந்து 95 மதிப்பெண்களுக்கு மேலே போகணும். இது நம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவும் நம்மளுடைய வேலை வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்யும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த அளவுக்கு ஒவ்வொரு வினாவும் தொகுத்து வழங்குகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். சிரம் என்பது தலை, அதாவது குண்டுலை, அந்த தலைக்கு குண்டுலை வரணும். இலைக்கு தலை என்று பெயர், சிறப்புலை. அடுத்து பாருங்க, வண்டி இழுப்பது காளை நகர லகரம். கடலுக்கு வேறு பெயர் பறவை, கடலுக்கு வேறு பெயர் பறவை வானில் பறந்தது, பெரியரா வரவேணும். மெல்ல கதவு அதாவது கதவை மெல்ல திறந்தான், திற என்பதில் ரா எந்த ரா வரணும்னு பார்த்துக்குங்க. அடுத்து அதாவது பெரியரா வரணும். பூ டேஸ் வீசும், பூ மனம் என்றால் வாசனை என்று பொருள். அது எப்படி இருக்கும், அந்த வாசனைக்கு மனம் என்ற சொல்லுக்கு 3 சுழினா, அதாவது 3 சுழினா வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, புலியின் டேஸ் சிவந்து காணப்படும், கண் என்பதற்கு 3 சுழினான்னு நல்லாவே தெரியும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர், பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஸ் கோலம் போட்டனர். இது கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்துங்க. வீட்டு வாசலில் போட போகிற கோலம் வந்து என்ன லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு லா வரும், அதாவது வகர லகரம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கோலம் என்பது அதாவது வடிவத்தை குறிக்கிறது, உருண்டை அப்படிங்கிறத சொல்றதுக்கு கோலம் என்று பொருள் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் பாருங்க, என்கிறதுக்கு 3 சுழினா பயன்படுத்தியிருக்கு, அது தவறு. அப்போ 2 சுழினா பயன்படுத்த வேண்டும். அடுத்து மனம் என்பதற்கு 2 சுழினா பயன்படுத்தியிருக்கு, அதற்கு 3 சுழினா பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அங்கே 2 சுழினா பயன்படுத்தினா அது உள்ளம் என்று பொருள், அது தவறாக போயிடும். அப்போ இங்கே மலர்கள் வாசனை வீசின, அப்போ வாசனைக்கு என்னன்னா வரணும், 3 சுழினா வரணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 2. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். அப்போ இதில் திருவிழா என்பது சிறப்பு லகரம் வர வேண்டும். அப்போ திருவிழா என்பது சிறப்பு லகரம் வரணும்னு அதை பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அப்போ இங்கே இதில் பழத்துக்கு என்ன வரணும், வாழைப்பழம், இரண்டுக்குமே சிறப்பு லகரம் தான் வரணும். அடுத்து பாருங்கள், தமிழாக்கம் பார்க்கணும். வெல்கம் என்பதன் தமிழாக்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழாக்கம் சிற்பங்கள். சிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் தமிழாக்கம் ஆயத்த ஆடை. மேக்கப் என்பதன் தமிழாக்கம் ஒப்பனை. டிஃபன் என்பதன் தமிழாக்கம் சிற்றுண்டி. அடுத்த பாடப்பகுதியான திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேள்வி எண் 96.
விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் என்பதனை எந்த மலர் வாடுவதுடன் வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அப்படின்னா அனிச்ச மலர். அதாவது நம்முடைய திருவள்ளுவர் மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக் குலையும் விருந்து என்று குறிப்பிடுவார். அதாவது அனிச்ச மலர் நம் மோந்து பார்த்தாலே வாடிவிடும், அதுபோல நம் முகம் மாறினாலே விருந்தினரின் உள்ளம் வாடிவிடும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் என்பதனை எந்த மலர் வாடுவதுடன் வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? அனிச்ச மலர். இல்லை வேறு வரலாறுகள் கொடுப்பாங்க, நம்ம அனிச்ச மலர் தான் சரியான பதில். முகந்து பார்த்தால் வாடுவது அனிச்ச மலர், முகந்து பார்த்தாலே வாடக்கூடியது அனிச்ச மலர். அதாவது இந்த திருக்குறளை கொடுத்துட்டு மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக் குலையும் விருந்து அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டு இக்குறட்பாவில் வள்ளுவர் குறித்தும் கருத்து எது அப்படின்னு கேட்பாங்க. அது விருந்தோம்பல் என்ற கருத்தை குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 98. ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். அதாவது நம்முடைய வள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவுலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதாவது தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் என்று குறிப்பிடுவார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 99. வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இக்குறளில் வள்ளுவர் வலியுறுத்தும் கருத்து ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதாவது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்னா தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் உயரும். அதே போலத்தான் நம்மளுடைய ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப நம்ம உயர்வோம் அப்படிங்கிறத இந்த குறள் வழியாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 100. ஊக்கமது கைவிடேல் என்பது யாருடைய வாக்கு? ஔவையார் வாக்கு. ஆத்திச்சூடி என்ற நூலில் குறிப்பிடுகிறார். அப்போ ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையார் வாக்கு. யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவுடையவர்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம் என வள்ளுவர் குறிப்பிடுவது ஊக்கம். கேள்வி 104. ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்னு கொடுத்துட்டு இங்கே பயன் தராத, பண்பில்லாத, ஒழுக்கம் இல்லாத, அறிவில்லாத அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ பயன் தராத தான் இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆராயும் அறிவுடையவர்கள் என்ன சொற்களை பேச மாட்டாங்க? பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. அடுத்து கேள்வி 105. பொருளுடைமை பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதுக உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் பயன் இலா. அதாவது நம்ம 6ஆம் வகுப்பில் உள்ள புதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வரியிலேருந்து வினாக்களை தொகுத்து வழங்குகிறோம். இதை நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே போதும். அதாவது நீங்கள் புத்தகத்தை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட புதுசாக ஒரு இயலை படிக்கணும்னா 3 மணி நேரங்கள் ஆகும் குறைந்தபட்சம். ரிவிஷன் பண்ணுறதுக்குமே 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இதில் புதிய புத்தகம், பழைய புத்தகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே நம்ம ஈஸியாக எளிமையாக 3 முறை படித்ததுக்கு சமமானது போல் நம்ம தொகுத்து வழங்கிக்கிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இதில் உள்ள முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு செல்வோம். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல்? மகர சங்கராந்தி, லோரி, போகி, உத்தராயன். அப்போ இதில் சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா போகி. ஏன் சார் போகியின் சரியான விடை அப்படின்னு இதில் பொருந்தா சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் என்பது அறுவடை திருநாளை கொண்டாடும் மற்ற மாநிலங்கள். இப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபில் அறுவடை திருநாள் லோரி என கொண்டாடப்படுகிறது. அப்போ அறுவடை திருநாள் அதுவும் பொருந்தது. அடுத்து பாருங்கள், உத்தராயன் என ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் அறுவடை திருநாள் உத்தராயன் என கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி தான் கேள்விகள் வரும். அப்போ போகிங்கிறது அறுவடை திருநாள் கிடையாது, மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படுவது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கேள்வி வரும். நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இது. நம்ம பார்த்துட்டாவே எல்லா கேள்வியும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு சொல்லுக்கு எது இது மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
கூரை என்பதற்கு வீட்டின் கூரை, வீட்டின் கூரை, இது ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. வீட்டின் மேல், வீட்டின் மேல். அப்போ கடைசி ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ஆன்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த கூரையை பார்க்கணும். பெரியரை வரக்கூடிய கூரை. அப்போ கூரை என்பதற்கு விரும்பு என்பது பொருளாக கிடையவே கிடையாது. அப்போ விலை என்றால் தான் விரும்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கூரை என்பதற்கு புடவை என்று பொருள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதற்கு கூரைக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை புடவை என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பறவை இச்சொல்லிற்கு பொருளை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவை என்பதன் சொல் வேறு பெயர் கடல் என்று அப்படின்னு பார்த்தோம். அதாவது கடல் என்பதற்கு வேறு பெயர் பறவை என்பதை பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான விடை கடல். இப்போ பாருங்கள், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 1 பார்க்க போகிறோம். சித்தர் பாடல். அதாவது சித்தர் பாடலை பற்றி நம்மளுக்கு கேள்விகளில் கண்டிப்பாக 2-3 கேள்விகள் குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் வருது. ஆனால் இந்த பாடல்கள் வந்து நம்மளுடைய பாட புத்தகத்தில் குறைவான தகவல் தான் இருக்குது. அப்போ நம்ம பழைய புத்தகத்தில் தான் அதிக தகவலை தேடணும். அதே மாதிரி முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் தேடணும். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, வைதோரை கூட வையாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். சித்தர் பாடல், அதாவது சித்தர் பாடலாசிரியர்கள் ஒருவர் கடுவெளி சித்தர். அதாவது கடுவெளி சித்தர் வந்து சித்தல் பாடல் ஆசிரியர்கள் ஒருவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 3, எத்தனை ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் காடு மலைகளில் வாழ்ந்தார்கள்? 400 ஆண்டுகளுக்கு முன். வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? கடுவெளி சித்தர். வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? கடுவெளி சித்தர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்க, கேள்வி 5, எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் யார்? கடுவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். கடம் என்பதன் பொருள் உடம்பு. கடம் என்பதன் பொருள் உடம்பு. வீராப்பு என்பதன் பொருள் இருமாப்பு. வெய்ய வினை என்பதன் பொருள் துன்பம் தரும் செயல். அடுத்து பாருங்கள், பெரியார் என்ற பாடப்பகுதி. அதாவது பெரியார் என்ற பாடப்பகுதியில் இதில் நிறைய தகவல்கள் இருக்கும். ஆனால் பெரியார் என்ற பாடப்பகுதி புதிய பாடப்புத்தகத்திலேயே நம்மளுக்கு அதிகமான தகவல்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் இதில் நம்ம வந்து அதில் கொடுக்காத தகவல்களை மட்டும்தான் பார்க்குறோம். வாங்க, நாளை கேள்வி தான். கேள்வி எண் 10, பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார்? 8600 நாட்கள். பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார்? 13,12,000 கிலோமீட்டர். இதுவரை பெரியார் கூட்டங்களில் டேஸ் மணி, அதாவது பெரியார் டேஸ் கூட்டங்களில் டேஸ் மணி நேரம் மக்களிடம் உரையாற்றியுள்ளார்? 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் பெரியார் மக்களிடம் உரையாற்றியிருக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு மக்களோட பேசுகிறதுக்கு, அதாவது மாநாடுகளில் பங்கேற்றுக்கிறார், மக்கள், அதாவது சமூக கருத்துக்களை மக்களிடம் விதித்து சென்றார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 13, பெரியார் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, டேஸ் மற்றும் டேஸ் தான் மிக முக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ பெண்களுக்கு அறிவும் சுயமரியாதையும் தான் மிகவும் முக்கியம் என்று பெரியார் குறிப்பிடுகிறார். அப்போ இதை வந்து வேறு மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது பெரியார் என்று குறிப்பிட வேண்டும். சுயமரியாதை என்ற சொல்லுக்கு நம்ம பெரியாரை தான் நம்ம குறிப்பிடுவோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு எளிமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இப்போ சித்தர்களை பற்றி இதற்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம பார்க்கலாம். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர் தான் ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். இப்போ இந்த பாடலையே கொடுத்துட்டு இது எந்த வகை பாடல் அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கலாம். அது சித்தர் பாடல் அப்படின்னு குறிப்பிட வேண்டும். இந்த நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியையே வழிபட்ட சித்தர் அப்படிலாம் பார்த்தோம் நம்ம. அடுத்து பாருங்கள், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். இதில் கொடுத்துருக்காங்க ஆழ்வார்கள், நாயன்மார்கள், புலவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள், அரசர்கள், புலவர்கள், சித்தர்னு கொடுத்துருக்காங்க. இதில் சித்தர்கள் தான் சரியான விடை. அப்போ தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு கேட்டால் சித்தர்கள். இதை கேள்வியை வேறு எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைமொழி மாந்தர் என, அதாவது சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது தொல்காப்பியம். ஸோ கேள்வி ஒன்று தான், ஆனால் இதை வேறு ஆங்கிளில் கேட்பாங்க.
அப்போ தொல்காப்பியம் குறைப்படும் நிறைமொழி மாந்தர் வந்து சித்தர்கள். சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என அழைக்கப்படும் நூல் தொல்காப்பியம். அழைத்தவர் யார்? தொல்காப்பியர் அப்படின்னு தான் நம்ம இந்த அப்ரோச்சில் தான் நம்ம கேள்விகளை பார்க்கணும். ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 5 உள்ள புதிய பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகத்தில் முக்கியமான சிலபஸ், இதை தவிர முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி, இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் அதாவது எனக்கு படிக்க நேரமே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது மிக மிக ரொம்ப பேருதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு பிஸியாக இருக்கிற நேரத்திலோட காதில் ஹெட்ஃபோனை மாட்டி உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த வகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், இந்த வினாவிடைகளை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதே சமயத்தில் பேருந்தில் பயணிக்கும் போது வீட்டில் பெண்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு போது காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு இந்த பாடலை கேட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே படிச்சுட்டேன் சார், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படிங்கிற நினைக்கிறவங்க, அதாவது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் இதை ஒரு முழு பாடத்தையும் ரிவிஷன் பண்ணிடலாம். அதாவது 6ஆம் வகுப்பு இயல் புதிய புத்தகம், பழைய புத்தகம், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினா, இது எல்லாத்தையும் எக்ஸாம் நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அதாவது இதை விட நீங்கள் வந்து ப்ளேபேக் ஸ்பீடை 1.5 வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்பீடாகவே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு இயலை முடிச்சுட்டு தாராளமாக போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.